எப்படி காட்டுறது அப்படிங்கிறத ஒழுங்கா காமிச்சிருக்கீங்களா? இந்த இதயம்னு ஒரு படத்துல 2 பேரும் தொட்டுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம டி ராஜேந்திரனோட ஒருதலை ராகம் அல்லங்களா, பேசிக்க கூட மாட்டாங்க. ஆமா. அப்போ என்ன இருக்குதுன்னு சொன்னா எப்படி, ஏன்னா சினிமாங்கிற ஒரு மாஸ் மீடியாவை வந்துக்கிட்டு இவ்வளவு தூரம் கேவலமாக நீங்க வந்து பயன்படுத்துறதுனால 50 ஆண்டுகள்லையும் இருக்குது எல்லாமே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பழைய கதாநாயகன் புதிய கதாநாயகன் எல்லாருமே அப்படிதான் நடத்துறாங்க இல்லைங்களா? இதனுடைய வெளிப்பாடு ஒரு பிள்ளைய சீண்டலாம் அப்படிங்கிறது வந்திருக்கு பார்த்தீங்களா? அதே ஆணாதிக்கத்தினுடைய வெளிப்பாடு திரைப்படத்தில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க, பாடல்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. நீங்க பாராட்டக்கூடிய திரைப்பட ஆசிரியர்கள் அதை எப்படி, இது எல்லாம் சேர்ந்து தான் இவனை இப்படி பண்ணுது. ஏன்னா ஒருத்தனை எப்படி கட்டமைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனிப்பட்ட மனிதன் அல்ல, சமூகம் தான் ஒரு மனிதனை கட்டமைக்குது. உளவியல் ரீதியாக அவன் கட்டமைக்கப்படுகிறான். ஆமா. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசிரமத்தில் நடக்குது, சர்ச்சுக்குள்ளே நடக்குது, கோயிலுக்குள்ளே நடக்குது, இந்த மாதிரி பொது வெளியில் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனை வந்து மிகப்பெரிய கல்பிரட்டா, அதாவது மிகப்பெரிய குற்றவாளிகளாக காமிக்கிறாங்க. இவனுக்கு அவனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நாசுக்கு அவன் செஞ்சிடறான், வெளியே வராது. இவனுக்கு கேவலமான முறையில், அதாவது என்ன இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இவ்வளவு அழகாக ஆண் பெண் உறவுகளை வந்துக்கிட்டு பாடல்களாக நீங்கள் வந்து அகப்பாடல்களாக வச்சிருக்கக்கூடிய சமுதாயத்தில், அப்படி ஒரு பாரம்பரியம் கொண்ட சமுதாயத்தில் இப்படி நடக்குது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பெரிய காவல்துறையை கண்டிக்கிறது, அரசியல் கட்சியை கண்டிக்கிறது, அரசை கண்டிக்கிறது, நிர்வாகத்தை கண்டிக்கிறது அப்படிங்கிறது வந்துக்கிட்டு, நான் திரும்ப ஏற்கனவே சொல்கிறேன், நீ ஒவ்வொரு விரலையும் நீட்டும் பொழுது உன்னை நோக்கி மற்றும் 3 விரல்களும் தான் மார்பினை காட்டுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்பவத்தை குறித்து நிறைய எல்லாருமே பேசிட்டாங்க. நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடந்த சம்பவத்தில் வந்து எல்லா அப்பா அம்மாக்களும் பெண்களை வந்து 6-7 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்துடுறாம்பாங்க. ஆனால் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு வந்துக்கிட்டு சமூகத்தில் பெண்கள் வந்துக்கிட்டு அதாவது தங்களுடைய, அதாவது உமன் எம்பவர்மெண்ட்டுன்னு பேசுகிறாங்க இல்லைங்களா? அப்போ என்ன இருக்குதுன்னு சொன்னால், பெண்கள் வந்து தங்களை வந்து சுய உதவிக்குழு எல்லாம் வரும்போது அவர்களும் எந்த நேரத்தில் வேண்டுனாலும் வேலைக்கு போகணும், வரணும், செய்யணும் அப்படிங்கிறது. அது இந்த இடத்துல பொருந்தாதுன்னு சில பேர் வாதம் வைக்கலாம். அப்படிலாம் கிடையாது. ஒரு பெண்ணை ஒரு ஆண் எப்படி பார்ப்பது என்பதை வந்து கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல திரும்பவும் நீங்கள் இருக்கிறீங்களா? எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு சினிமா தான், சினிமாங்கிற மாஸ் மீடியா வந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் இதில் பொறுப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடா அவங்க 2 பேர் தனியாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன வேணாலும் செய்யலாம், அந்த பெண்ணை அவனை ஆணை அடிச்சு போட்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளை உருவாக்கிய சமுதாயத்தில் இவ்வளவு அரசியல் கட்சிகள் இருக்குது, இவ்வளவு பொது இருக்குது, இவ்வளவு இலக்கிய அமைப்புகள் இருக்குது அல்லவா? என்ன கொண்டே சேர்த்திருக்கீங்க?